ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறால் குழம்பு தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது கழுவி எடுத்த இறால் அரை கிலோவுக்கு இருக்குது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இறால் நல்லா வதங்கி வந்த பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்க்குறேன். அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, கூடவே சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து 1 கப் புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அரை கப் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு, வாழைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். அரை கப் தேங்காயோட அரை டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்து கலந்து விட்டு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும். சாதம், இட்லி, தோசையோடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.